பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே சொத்து பத்துகள், பணங்கள், மரியாதைகள், கணங்கள் போன்றவைகள் இருந்தால் மனுஷன் அவன் நிம்மதியாக வாழ்கிறான் என்று அர்த்தம் அல்ல. இவையெல்லாம் நமக்கு தேவை. இவை எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தந்தருளுகிறவராய் இருக்கிறார். ஆனால் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தருவது இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்து இயேசு என்னும் இரட்சகர், நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்த தேவன், அவரே நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளி செய்கிறதான தேவன். அவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி, அவருடைய சமாதானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவன் வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதுகிற காரியம், அதாவது பிலிப்பியர்களுக்கு எழுதுகிற ஒரு காரியம், நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக காணப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறதற்கு எவ்வளவேனும் சங்கடப்படுவது இல்லை. அப்படின்னு சொன்னா, நான் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னா, திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை சொல்லுகிறதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு என்பதை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்துகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுக்கு தான் அதே வார்த்தை, சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் நினைக்கலாம், என்ன என் வாழ்க்கையிலே எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், இவைகளின் மத்தியிலே என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நீங்கள் கேள்விகள் கூட கேட்கலாம். வேதத்தில் ஒரு அருமையான பகுதி இருக்கிறது. யோபு என்கிற ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையை நினைத்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, யோபுவினுடைய சரித்திரத்தை நீங்கள் அறியாதவர்களாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், அவன் வாழ்க்கையிலே பட்ட துயரங்கள், துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் ஏராளம். ஆகிலும் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனிடத்திலே நன்மை பெற்றதான நாம் தீமையையும் அனுபவியாமல் இருப்பது எப்படி என்று சொல்லி, தேவன் ஒருவருக்கும் ஒரு தீமையையும் செய்யாதவராக இருக்கிறார். ஆகிலும் யோபுவினுடைய விசுவாசத்தை பாருங்கள், அவனுடைய நம்பிக்கையை பாருங்கள். தேவரே, நீர் என்னை கொன்று போட்டாலும் நான் உம்மை மறுதலிய மாட்டேன். அவனுடைய வாழ்க்கையில மனைவி துணையாக இருக்கிற சூழல், ஆனால் அவளோ அவன் படுகிற துன்பத்தை கண்டு வேதனைப்பட்டு தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற அளவிலே கடந்து போகிறாள். அப்பொழுதுதான் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறான், தேவனிடத்திலே நன்மை பெற்றதான நாம் என்று சொல்லி. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை துன்பத்தின் பாதைகளாக காணப்படலாம், துயரத்தின் பாதைகளாக காணப்படலாம், துக்கத்தின் பாதைகளாக காணப்படலாம், பாடுகளின் பாதைகளாக காணப்படலாம், வியாதிகள் நீங்காத ஒரு காரியமாக காணப்படலாம். எல்லாவற்றிற்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளி செய்கிறதான தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையிலேயும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். அவருடைய வார்த்தை இதுதான். செபிப்போம். நல்ல தகப்பனே,
இந்த வார்த்தையின் மூலியமாக எங்களை தேற்றுகிறதற்காய் நன்றி. உடைய வார்த்தைகள் ஆமென்றும் அமேன் என்றும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவேளை தங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நெருக்கமும் உபத்திரவத்தின் பாதைகளின் வழியாய் யாரெல்லாம் கடந்து போகிறார்களோ அவர்களுக்கு இந்த செய்தி ஒரு பெரிய ஆறுதலை கொடுக்கட்டும், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தருளி அவர்களை ஆசீர்வதியும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.